கேக்குறாங்க அமீர் கான் எதுக்கு? அமீர் கான் இந்த ரோல் வேற யாரு வேணா பண்ணிருக்கலாம். ஆமாடா யாரு வேணா பண்ணிருக்கலாம்டா. அமீர் கான் இருந்தாதான்டா நார்த் மார்க்கெட்டை பிடிக்க முடியும். அந்த ரோலை வேற எவன் அப்பாஸ் கூட பண்ணிருக்கலாம். நம்ம அப்பாஸ் கூட பண்ணியிருந்திருக்கலாம். நம்ம தமிழ் ஸ்டார் அப்பாஸ் கூட பண்ணியிருந்திருக்கலாம். அப்பாஸ் பண்ணா எவன்டா பாப்பான் உட்காந்துக்கிட்டு நார்த்ல? எவன் பாப்பான்? இந்த ஒரு பேசிக் அறிவு கூடவா உனக்கு இல்ல? நார்த்ல இருந்து ஏதாவது ஒரு கேரக்டர் வந்து உள்ள கொண்டு வந்தாதான் நார்த்ல இருக்கிற மார்க்கெட்டிங் வைடா ஓபன் ஆகும். 1000 crores வேணும்னா எப்படி வேணும்? எப்படி வரும்? அப்படிதான் முடியும் தம்பி. ஏன் RRRல வந்து நார்த்ல இருந்து நம்ம அஜய் தேவகனை கூட்டிட்டு வரலையா? ஏன் நீங்க RRRக்குள்ள இந்த கொஸ்டின் கேட்கவே இல்லை? ஏன்னா அந்த படம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போச்சுல. ஏன்னா அப்பெல்லாம் உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் வரல. இங்க வந்துட்டு சும்மா ஒரு நார்மலான ரிவெஞ்ச் ஸ்டோரின்னு தெரிஞ்ச உடனே போட்டு என்னென்ன கிறுக்குத்தனமான கொஸ்டின்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் கேட்டுட்டு பண்ணிருக்கீங்க. பொழப்பே இல்லாம உட்காந்துட்டு இவன் எதுக்கு அவன் எதுக்கு? எல்லா படத்துலயும் எல்லாரையும் அப்படிதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஏன் கல்கி படத்துல அமிதாப் பச்சனை யூஸ் பண்ணணும்? ஏன் அவன் வேற யாருமே இல்லையா? எதுக்கு நார்த்ல இருந்து ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து எதுக்கு தீபிகா படுக்கணும்? எதுக்கு அவன் அமிதாப் பச்சனை?